உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருவது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். கோவை திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று கடந்த 28 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து அவர்களுடைய போராட்டம் தொடர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கவில்லை என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளருடைய செயலாளர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், ஆனால் இந்த தொடர்ந்து இந்த போராட்டமானது 28 நாட்களை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இப்போ சாகும் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்துட்டீங்க. இதுவரை உங்கள் கோரிக்கை நிறைவேற காரணம் என்னங்க? இப்போ நாங்கள் 2014 ஒப்பந்தம் குறைச்சி கொடுத்ததுனால ஒரு 3 முறை 4 முறை இந்த மாதிரி குறைச்சி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கிட்ட ஒரு கூலி உயர்வு நியாயமாக பெறுற போது எல்லாத்துக்கும் தொழிலாளர்களுக்கு தொழில் சார்ந்த தொழிலாளர் பிரித்து கொடுத்துட்றோம். பிரித்து கொடுக்குற போது என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு 50 பைசா நாங்கள் வாங்கினா எல்லாத்துக்கும் 10 பைசா பிரித்து கொடுத்து எங்களுக்கு ஒரு 10 பைசா இன்றைக்கி. ஏன்னா அந்த கூலியை குறைக்கிற போது முழு சுமை விசைத்தறியாளர்களே தாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ மீண்டும் தொழில் செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான நிலைக்கு ஆளாகிறோம். யதார்த்தமாக விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வுகள் ஆகுது. 3 முறை அதே மாதிரி ஆகிடுது. திருப்பி அதைவே சொல்கிறோம். 5 முறை மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2014 2022 வரைக்கும் 5 முறை ஒப்பந்தம் போட்டாச்சு. அந்த 5 முறை ஒப்பந்தம் போட்டுமே அதை நடைமுறைப்படுத்த முடியல. அந்த ஒப்பந்தமாகிற இதையே 3 முறை 2014 கூலிக்குமே 2021 கூலிக்கு 2 முறை 5 முறை போட்டு மாவட்ட ஆட்சியர்கள் தொழிலாளர் நலத்துறை உத்தரவாதம் கொடுக்குறாங்க, உனக்கு குறைத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மீண்டும் அதே நாள் 2014 கூலி இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. இதனால் விசைத்தறியாளர் மத்தியத்தில் அந்த குறைத்து வழங்குற கூலி மட்டும் குறைஞ்சபட்சமாக 500 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்கும் விசைத்தறியாளர்னோட கூலியே போயிடுது. அதனால் ஒரு 30% தறி உடைக்கப்பட்டுருச்சு. 30% தறி விசைத்தறியாளர் வெளியே போயிட்டாங்க. 30% வந்து தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு இழந்துடுது. அதனால் இந்த தொழில் இவ்வளவு சீரழிவுக்கு காரணம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அந்த கொடுக்குறோம்னு சொல்லி ஒப்புக்கொள்கிற கூலியை குறைக்காதது தான் முதல் காரணம். அதுக்கு சட்ட பாதுகாப்போட வேணும்னு சொல்லி திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு 6 கட்டமாக முடிஞ்சு 2014 2022 வரைக்கும் இந்த 2025 போராட்டத்திலையும் அதைத்தான் முன்வைக்கிறோம். சட்ட பாதுகாப்போடு அதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நாடு சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா? ஒருத்தர் ஏமாத்தினா ஏதோ ஒரு இதில் அந்த சட்டம் வேலை செய்யுதுங்கிறாங்க. ஏன் இந்த விசைத்தறியாளர்களுக்கு மட்டும் சட்டம் வேலை செய்ய மாட்டேங்குது? தொழிலாளர் நலத்துறையோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ மாநில நிர்வாகமோ இருக்கிற சட்டத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு பாதுகாப்பாக ஜவுளி உற்பத்தியாளர் கொடுக்குற கூலியை குறைக்காத வகையில் விசைத்தறியாளர்கள் கொடுக்கக்கூடிய இது பாதுகாப்பானதில் இந்த 2025 கூலி சரி ஒரு நியாயமான கூலி பெற்று அதை அமல்படுத்தக்கூடிய அளவுக்கு மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் அமல்படுத்தணுங்கிற விசைத்தறியாளர் கோரிக்கை. அதுக்காக தான் இந்த மாபெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் இப்போ எதிர்க்கட்சிகள் மற்றவங்களாம் தீர்மானம், அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரக்கு பேசியிருக்காங்க. இன்னும் அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்காது. எப்படி அதில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு இப்போ இந்த நம்ம பகுதியை சேர்ந்த எம்எல்ஏவுக்கு கோவை திருப்பூர் மாவட்டத்துக்கு சேர்ந்த எம்எல்ஏவு 10 பேர் கொடுத்துக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அதுபோக கோவை தெற்குக்குண்டான வானதி அக்கா கொடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோக கொங்கு பேரவை மாநில பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் கொடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோக மாநில இந்திய தேசிய காங்கிரஸினோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அரசியல் கட்சியெல்லாம் இங்கே வர்றதை வச்சு எல்லாரும் அந்த மாநில சட்டசபை நடக்கிறதுனால அதனோட போராட்டத்தினோட இதை அங்கே சொல்கிறோம், அதுக்கு உண்டான தீர்வை காண்றோம்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த வகையில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் பெற்றுக் கொடுக்கணும்னு நம்புகிறோம். ஆனால் இவ்வளவு காலதாமதத்தை ஏன் செய்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியல. நம்ம கேள்விக்குறியாக இருக்கிற விசைத்தறியாளரோட வாழ்வாதாரம் 2-3 லட்சம் பேர் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் சோமனூர், தெக்கலூர், அவனேசி, பெருமாநல்லூர், புதுப்பாளையம், கண்ணம்பாளையம் பகுதியில் இப்போ இவ்வளவு போராட்டம் நடக்குது 2 மாவட்டத்தில். ஏன் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் ஏன் வேகமாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகம் ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாகும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர இருப்பதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.